ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டு துளசி மேடம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு. ஆல்ரெடி நாங்கள் வந்து வீடியோ போட்டிருக்கோம், துளசி பூஜை எப்படி செய்யணும், எப்படி வந்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு. பாருங்கள் எங்களுடைய துளசி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் 2 வகையான துளசி எப்பயுமே வச்சுருப்போம். விஷ்ணு துளசியும் வந்து லக்ஷ்மி துளசியும். விஷ்ணு துளசிங்கிறது இந்த கருந்துளசி, இந்த துளசி வந்து நான் லக்ஷ்மி துளசின்னு சொல்லுவோம். ரெண்டுமே எப்பயுமே எங்களுடைய துளசி மடத்தில், அதாவது இங்கே இருக்கும். கூடவே இங்கே பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, தனியாக துளசி வந்து வளர்த்துக்கோங்க, அதுலேருந்து பிச்சு வந்து ஏதோ ஒரு இதுன்னா சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் தனியாக வச்சுருக்கோம். கருந்துளசி ரொம்ப நல்லது. கருந்துளசிக்கும் இந்த லக்ஷ்மி துளசிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டுமே நல்ல ஒரு மருத்துவம் கொண்டது. இது நல்லாவே வந்து வளரும், நல்லா ஒரு அடர்த்தியாக வளரும். இதோட மருத்துவத்தை பற்றி தான் நான் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய துளசி மடத்தில் இருக்க துளசியை பிச்சு நம்ம எந்த ஒரு வைத்தியத்துக்கும் எடுத்துக்க வேணாம். ஏன்னா அது சாமியாக நம்ம கும்பிட்றது. நான் இந்த துளசியை நாங்கள் தொட மாட்டோம், ஏன்னா சாமியாக கும்பிட்டுட்ருக்கோம். இந்த துளசி பாருங்கள், இங்கே வந்து நாங்கள் இது வந்து மருத்துவத்துக்குன்னே தனியாக வந்து வளர்த்துட்ருக்கோம். இதை வந்து இதோட பயன்கள்லாம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. வந்து துளசி வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. நல்ல வந்து செரிமானம் வந்து ஆகும். செரிமானம் ஆகாதவங்க இந்த மாதிரி துளசியை வந்து தினம் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு வந்து சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா பசியை தூண்டும். குழந்தைங்க பசிக்கலாமா அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் துளசி வளர்த்து பிச்சு கொடுங்க. தினமும் வந்து சாப்பிட்டோம், நல்லா பசி எடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். துளசி வந்து தினமும் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தால் எந்த ஒரு கிருமி தொற்றும் நம்மளை அண்டாது, நம்ம துளசி சாப்பிட்டுட்டு வந்தால். அது மட்டும் இல்லாமல் சளி இருமலால் குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது பெரியவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம துளசி நம்ம வீட்டிலே வளர்த்துட்டு இருந்தோம்னா நம்ம பிச்சு குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். சளி இருமல் பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி பண்ணிடும். சளி இருமலுக்கு ஒரு நல்ல ஒரு நிவாரணின்னு சொல்லலாம் நம்ம துளசியை. இந்த துளசியும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம் பார்த்திங்களா. இதுவே நீங்கள் தனியாக வந்து வளர்த்துக்கோங்க. இந்த துளசி மடத்துலேருந்து விற்க வேணாம், இந்த துளசியும் கூட கொடுக்கலாம். கருந்துளசி நல்லா வந்து கேட்கும், அதனால் கருந்துளசி கொடுங்க சளி இருமலுக்கு. சளி பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க குழந்தைங்களுக்கு வந்து தொண்டை வலி, அதாவது இருமிட்டே இருந்தாங்கன்னா தொண்டை வலி ஏற்படும். அந்த மாதிரி அந்த தொண்டை வலி ஏற்படுற அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம துளசியை வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி மார்பு சளியெல்லாம் சரி பண்ணிவிடும். துளசியை பிச்சு நல்லா அவங்களுக்கு ஒரு மிளகுல வந்து நல்லா அரைச்சி, அம்மியில் வந்து நல்லா அரைச்சி கூட கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அதே மாதிரி காலை நேரத்தில் துளசி இலைகளை ஒரு 5 இல்லைனா 10 இந்த மாதிரி பிச்சு சாப்பிடுங்க. உங்கள் எந்த அளவுக்கு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டுட்டு நம்மளுடைய உடம்புல இருக்க கெட்ட கிருமிகள் அதெல்லாம் வந்து அழிஞ்சிடும். இந்த மாதிரி நம்ம வளர்த்து வச்சுக்கிறது நல்லது. எங்கேயோ போய் பிச்சுட்டு வரதை விட நம்ம வீட்டிலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி ஆரோக்கியமாக நம்ம வளர்த்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு யூஸ் ஆகும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக துளசி செடின்னு உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்கணும். நல்ல புத்தி கூர்மைக்கு இந்த துளசி வந்து உகந்தது. நீங்கள் வந்து துளசி ஒரே ஒரு செடி மட்டும் தான் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த விதைகள் இருக்குல்லையே, அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த விதைகளை நீங்கள் அப்படியே தூவிட்டிங்கனாலே நல்லா அடர்த்தியாக வந்து வளரும். குழந்தைங்க ஆக்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா துளசி இலைகளை கொடுங்க. நான் வந்து இந்த பயன்கள் கண்டிப்பாக துளசி இலைகள் பயன்களை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தான் நான் வந்து ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி வீட்டிலே வந்து ஹெல்த்தியாக வளர்த்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இன்னும் நல்லது. எங்கேயோ போய் பிச்சுட்டு வரதை விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுங்க. சுறுசுறுப்பு, மூளைக்கு நல்ல சுறுசுறுப்பு கொடுக்கும். ஆரோக்கியமாக இருப்பாங்க குழந்தைங்க. சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள், மார்பு சளி இதெல்லாம் வந்து நீங்கிடும். இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக சளி பிடிக்கும். அதை சளி மட்டும் பிடிக்காமல் வந்து காய்ச்சலும் ஏற்படும். அந்த மாதிரி காய்ச்சல், விஷக்காய்ச்சல் இந்த மாதிரிலாம் ஏற்படும், வைரஸ் காய்ச்சல் இந்த மாதிரிலாம் ஏற்படும் போது நீங்கள் துளசியும் மிளகும் ஒரு 4 மிளகு கொஞ்சம் துளசி எடுத்து நல்லா அரைச்சி நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு காலையிலையும் மாலையிலையும் வந்து கொடுத்துட்டு நல்லா தண்ணி குடிக்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த வைரஸ் ஃபீவர் கூட நம்மளுக்கு சரியாயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த துளசி இதுலேயே வந்து நம்ம சாதாரணமாக சொல்லிடக்கூடாது. இதில் அவ்வளோ ஒரு மருத்துவம் இருக்குது. இது வந்து துளசி வந்து சளி இரும்பலுக்கு தான் சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க. சளி இரும்பலுக்கு மட்டும் இந்த துளசி சரியாகாது. துளசியில் வந்து மன இறுக்கம், நரம்பு கோளாறு, ஞாபக சக்தியின்மை, ஆஸ்துமா, இரும்பல் மற்றும் வந்து தொண்டை நோய்கள் இது எல்லாத்தையுமே வந்து குணப்படுத்தக்கூடிய சக்தி இதில் இருக்குது. துளசி இலை சாறில் தேன், இஞ்சி இதில் வந்து கலந்து ஒரு தேக்கரண்டி அருந்து வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குடிச்சிட்டு வந்து சளி இருமல் உள்ள குழந்தைங்களுக்கு தினமும் 3 வேளைக்கு இதை வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த பிரச்சனையே குழந்தைங்களுக்கு இருக்காது. துளசி வந்து இதயத்திற்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம நினைப்போம் இருமல் சளி இதை மட்டும் தான் சரி பண்ணணுன்ட்டு, அது அப்படிலாம் இல்லை. பாருங்கள், துளசி வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க பெரியவங்கெல்லாம். தினமும் துளசி இந்த மாதிரி நம்ம வீட்டிலே வளர்த்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வாங்க. இதயத்துக்கு மட்டும் இல்லாமல்
ஈரல் பலத்தை வந்து கொடுக்கும், ஈரலுக்கும் பலத்தை கொடுக்கும், பசியை வந்து உண்டாக்கும்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நுரையீரலை வந்து சேர்ந்துள்ள கபத்தை வந்து அறுத்து வெளியேற்றக்கூடியது. குழந்தை பெற்ற பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த துளசி வந்து கொடுக்கணும். குழந்தை பெற்ற பெண்கள் மட்டுமே சாப்பிடணும்லாம் இல்லை, மாசமாக இருக்க குழந்தைங்களும் மாசமாக இருக்க பெண்களும் சாப்பிட்லாம். மாசமாக இருக்க பெண்கள் சாப்பிட்டா சுகப்பிரசவம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா அந்த பெண்கள் வந்து சாப்பிட்டாங்கன்னா நல்ல தாய்ப்பால் சுரக்கும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதவிடாய் பிரச்சனையெல்லாம் வந்து இது சரி பண்ணிடும். பார்த்திங்களா, இந்த துளசிக்கு இவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதனால் நம்ம வீட்டிலே நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வளர்த்து தினமும் சாப்பிட்டுட்டு வாங்க. மூக்கடைப்பால் ரொம்ப பேர் வந்து அவதிப்படுவாங்க, குழந்தைங்களும் மூக்கடைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த துளசியை நல்லா கசக்கி அந்த முகர்த்து நல்லா முகர்ந்தாலே போதும், இந்த பிரச்சனை வந்து சரியாயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, துளசியால் மருத்துவம் என்னென்னா, பல்வலி இருக்கு இல்லையா, பல்வலி, அதுக்கப்புறம் பல் கூச்சம் இருக்கவங்க கூட இந்த துளசியை நல்லா வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த பிரச்சனை கூட சரியாயிடும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். துளசி இலை வந்து கண்டிப்பாக வீட்டில் நல்லா வளர்த்துங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்கணுன்னு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.